நாங்கள் 50 வருடமா சபை நடத்திட்டு இருக்கோம். பெரிய கட்டிட சபை கட்டி அதில் பல அலங்கார விளக்குகளை வச்சு ஏசி போட்டு மக்களுக்கு பைபிள் இருந்து பல விளக்கத்தை கொடுக்குறோம். ஆனாலும் இந்த காலத்தில் வாலிபர்கள் 30-35 வயது மதிக்கத்தக்க வாலிபர்கள் நாங்கள் அதிசயம் செய்கிறோம், அற்புதம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அவங்க பின்னால் எங்களுடைய சபை மக்களும் மற்றவர்களும் போயிடுறாங்க. இது ஏன் அப்படின்னு ஜீசஸ் மீட்ஸ் ராபின்சன் கேட்குறாரு. அதுக்கு ஆர் ஸ்டான்லி பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு கேட்போம் வாங்க. Say amen where the Bible says amen. Stop where the Bible stops. பைபிள் எங்க நிறுத்துக்கிறதா அங்க நிறுத்த கத்துக்கணும். அதானே இப்போ ஒரு பாஸ்டர் நல்லா போதிச்சு சபையை நல்லா நடத்தி கொண்டு வரும்போது திடீர்னு ஒருத்தன் எழும்பி இந்த மாதிரி அற்புதம் நடக்குது அது நடக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் இப்போ சென்னையிலேயே நிறைய குரூப்ஸ் ஆஃப் பாஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த 30-35 இயர்ஸ் ஓல்டு அவங்கெல்லாம் பண்ணும்போது இந்த நல்ல சபையில் இருக்கிற சில விசுவாசிகள் அங்கே போய் அவனுடைய அட்ராக்ஷனில் அங்கே போய் செட்டில் ஆகிறாங்க. அப்போ இதை பற்றி போதகர்கள் புரியத்தக்கதான போதனை. பிரச்சனை வந்த பிறகு இல்லை, வருமுன் காப்பது மேல். ரெகுலராகவே அவங்க ஒழுங்கா பீப்புளை டீச் பண்ணணும். அப்போ டீச் பண்ணாதானே பலவித அந்நிய புதினால் ஆளப்படாதபடி அவங்க அந்த ஊழியம் செய்யணும். அது அவங்க செய்யலைல்ல, அவங்க டீச் பண்ணல. ஒரே நாளில் டீச் பண்ண முடியாது. 52 வாரம் அவன் உங்க முன்னால் உட்காரவான்ல, அவனுக்கு டீச் பண்ணுங்க, அவன் இது பண்ணிக்குவான். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். வருமுன் காப்பது மேல். அது உங்க கையில் தான் இருக்கு. உங்களுடைய சபை மக்கள் வேறொரு சபைக்கு போறாங்கன்னா அது உங்களுடைய தவறு தான். நீங்க சரியா அவர்களுக்கு போதித்து வழிநடத்தவில்லை அப்படின்னு ஆர் ஸ்டான்லி ஜீசஸ் மீட்ஸ் ராபின்சன் பார்த்து பேசுறாரு. இங்க நாம ஒரு ஆளை பார்த்து மயங்குறோம். அந்த ஆள் ஒரு தகுதியானவரா, சரியானவரா, பைபிளை விளக்குறாரு, அவரு நல்ல ஒரு ஒழுக்கமானவரா நாம யோசிக்கணும். இங்க ஆர் ஸ்டான்லியை பாருங்க, ஒரு தலைக்கு மைப்பூசி நிற்கிறார். அவருடைய வயசு என்ன? இப்படி சபை மக்களை சரியாக வழிநடத்தாதது உங்களுடைய தவறு தான் அப்படின்னு ஜீசஸ் மீட்ஸ் ராபின்சனை பார்த்து சொல்றார். சபை மக்களை சரியாக வழிநடத்தாதது உங்களுடைய தவறு. பைபிள் நீங்க சரியான விளக்கத்தை அவங்களுக்கு கொடுத்திருந்தீங்கன்னா அவங்க மற்ற சபைகளை மற்ற நபர்களை தேடி அவங்க போக மாட்டாங்க. 52 வாரமா உங்களுக்கு முன்னால சர்ச்சுக்கு எவ்ரி சண்டே வருடம் முழுவதும் உங்ககிட்ட உட்காராங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு சரியான வழிநடத்துதல வேதத்திலிருந்து நீங்க விளக்குறது கிடையாது. அதனால அவங்க புதிதாக வர ஒரு பகட்டான ஊழியர்களை நம்பி ஓடிறாங்க அப்படின்னு சொல்றாரு ஆர் ஸ்டான்லி. இங்க சபை நடத்துகிறவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சபை நடத்துகிறவர் சர்ச் பாஸ்டர் ஒரு சரியான தோற்றமுடையவரா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இங்க ஆர் ஸ்டான்லி பாருங்க, அவருடைய வயது என்ன இருக்கும்? இந்த வயதுலயும் தலைமுடிக்கு சாயத்தை பூசிக்கிட்டு கருஞ்சாயத்தை பூசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் இவர் எப்படி சபை மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த, மக்களுக்கு பயன்படும் விஷயத்த, மக்களுடைய சபை மக்களுடைய ஆயுசை நீட்டிக்கிற விஷயத்தை சொல்ல முடியும்? ஒரு வியாதி இல்லாத வாழ்க்கைக்கு இவர் வழிகாட்ட முடியுமா? இவருடைய வெள்ளை முடிக்கு கருப்பு சாயத்தை பூசிக்கிட்டு இங்க உட்கார்ந்து இருக்காரு. இவர் என்ன பைபிள் பெரிய ஒரு மனிதனுக்கு தேவையான பிரயோஜனமான விளக்கத்தை பைபிள் இவர் கொடுத்துட முடியும்? இப்படி ஒரு வேலை மனித தான் மக்களை ஏமாத்தின்னு இருக்காங்க இன்றைய பாஸ்டர்கள். 50 வருடமா 100 வருடமா மக்களை ஏமாந்து போயிருக்காங்க. இந்த போதகர்கள் நமக்கு நல்ல வழிகாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இவங்க நல்லதுக்கு வழிகாட்டல, அழிவுக்கு தான் இவங்க வழிகாட்டின்னு இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கு எவ்வளவுதான் நம்ம பைபிள் படித்தாலும் எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லாத இருக்குது. அப்படின்னா இவங்க தான் காரணம். யாரு? போதகர்கள், பாஸ்டர்கள். மக்களை ஒரு பொதுவான ஒரு அறிவோட அவங்க வழிநடத்துறது கிடையாது. தன்னுடைய சரீரத்தை அவங்க சரியா பார்த்துக்கிட்டா தானே சபை மக்களுடைய சரீரத்தை ஆரோக்கியத்தை அவங்க அக்கறை காட்ட முடியும். இவங்களுடைய சரீரத்தை பற்றி இவங்களுக்கு இந்த பாஸ்டர்களுக்கு கவலை கிடையாது. நாம் வேஷம் போட்டுக்கணும், பைபிளை எடுத்துக்கின்னு மணிக்கணக்கில் பேசணும், அதை மக்கள் கேட்டு மயங்கி நமக்கு காணிக்க கொடுக்கணும். இதை தான் இவங்க மைண்டில் இருக்குது. மக்கள் நம்மளை பார்த்து ரசிக்கணும், வெல்ல முடியும் இருந்தால் நம்மளை வெறுத்துருவாங்க அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு அந்த வெள்ளை முடிக்கு கருப்பு சாயம் பூசிக்கிறது 80 வயசுலையும். இங்கே பாருங்க, ராபின்சனை எடுத்துக்கோங்க.
அவருக்கும் இதே வயசு இருக்கும், ஏன்னா 50 வயசுக்கு மேலே இருக்கும். இப்போ அவருடைய மனைவி அவர் கூட இருக்காங்களா? தன்னுடைய மனைவியை ஒரு ஆரோக்கியத்தோடு அவர் வைத்துக் கொள்ளவில்லை. ஆரோக்கியத்துக்குண்டான செய்தியை அவர் சொல்லலை. சரீரத்தை எப்படி வியாதியிலிருந்து காத்துக்கொள்வது, பலவீனத்திலிருந்து எப்படி காத்துக்கொள்வது, நல்ல உடல் உறுப்புகளை பத்திரமாக எப்படி பாதுகாப்பது, முழு திறனோடு செயல்படுவது அப்படின்றதெல்லாம் ஜீசஸ் ஸ்மித் ராபின்சன் அவருடைய மனைவி கிறிஸ்டினாவுக்கு சொல்லலை. அதை பற்றிலாம் சொல்லியிருந்தாருன்னா அந்த மாதிரி இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பாங்க. இன்னைக்கு மனைவியை இழந்த இந்த கிறிஸ்டினா ராபின்சன் இன்னைக்கு உட்காந்து மக்களுக்கு நாங்கள் வழிகாட்ட போகிறோம், நாங்கள் பெரிய சபையை கட்டி வச்சுக்கிறோம், இங்கே வராத மற்ற இடத்துக்கு போகிறாங்க, பாட்டு இடத்துக்கு போகிறாங்க, டான்ஸ் ஆடுற இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னு ராபின்சன் ரொம்ப வருத்தப்படுறார். இந்த வருத்தம் எதுக்குங்க? நீங்கள் உலகத்துக்கு உதாரணமா, சபை மக்களுக்கு ஒரு உதாரணமா எடுத்துக்காட்டா இருந்தீங்களா, மக்கள் அதை பார்த்து கொஞ்சமாவது உணர்வு அடைவாங்க. அடே பைபிளில் சொல்றதுக்கு ஒரு உதாரண புருஷனா இருக்கிறாரு, பைபிள் இவர் பிரசங்கிக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, இவர் தகுதியானவர் தான் அப்படி நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் பைபிள் படிக்காதவங்க பண்ற வேலையை தான் இந்த ராபின்சன் அவர்களும் ஆர் ஸ்டான்லி அவர்களும் எல்லாமே செய்கிறாங்க. பாஸ்டர்கள் மக்களுக்கு, சபை மக்களுக்கு ஒரு உதாரணமான வாழ்க்கை வாழறது கிடையாது, என்ன எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்றது கிடையாது. அதனால தான் அவங்களுடைய பிரசங்கத்தை மணிக்கணக்கில், நாள் கணக்கில், வருடக்கணக்கில், வாரக்கணக்கில் கேட்டோம். இன்னைக்கு வாழ்க்கையில் வறுமையை எதிர்கொள்ள முடியாத தவிக்கிறாங்க, ஒரு வியாதியை சிக்கி மாண்டு போறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா இவங்க தான். யாரு? இந்த ஆர் ஸ்டான்லி அவர்களும் ஜீசஸ் ஸ்மித் அங்கே உட்காந்துங்கிற அவங்க தான். வேற யாரும் காரணம் கிடையாதுங்க, வேற யாரும் காரணம் கிடையாது. நம்மளுடைய வியாதிக்கும் வறுமைக்கும் இவ்வளோ நாள் நம்ம அனுபவிச்சுங்கிறோன்னா, அதுலேருந்து விடுபட முடியாத நம்ம சிக்கி தவிக்கிறோம், கடன்லையும் இதில் சிக்கி தவிக்கிறோன்னா அதுக்கு காரணம் யாருன்னா இந்த சர்ச் பாஸ்டர் ஒன்லி. ஏன்னா இவங்களுக்கும் வேதம் புரியாது, வாழ்க்கையும் புரியாது. அதனால மற்றவங்களுக்கு எப்படி இவங்க நல்ல வழியை காட்ட முடியும்? இப்போ இந்த கிறிஸ்தவர்கள் நல்லா சிந்திக்கிற ஒரு நேரம் இது. கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, இந்த உலகமே இதை சிந்திச்சு செயல்படணும். இந்த நல்ல வீடியோவை, இது மக்களுக்கு பயனுள்ள ஒரு வீடியோ, இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை நீங்க தான் கொடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் இவங்க சொல்றதெல்லாம் போய் இது வாழ்க்கைக்கு ஒத்து வராத விஷயம், இந்த கால பாஸ்டர்கள் சொல்றது, இவங்க பைபிள் சொல்லாததை தான் சொல்றாங்க அப்படின்னு மற்றவர்களுக்கு நீங்க சொல்லுங்க. இதை கேட்கிற ஒவ்வொரு நண்பர்களும் அதை மக்களை உஷார்படுத்துங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய லைக் பட்டனை, உங்களுடைய லைக்கு உங்களுடைய அது உரிமை, அதை பயன்படுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனல் மேலும் வளர, வீடியோக்கள் அதிகமாக வளர உங்களுக்கு ஒத்துழைப்பு தேவை. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.